இந்த வீடியோல ஜிப்சம் பிளாஸ்டிங் என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இதனால என்ன பெனிஃபிட், நார்மலா நம்ம பூச் ஒர்க் பண்றதுக்கும் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் யூஸ் பண்றதுக்கும் எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா யூஸ் பண்றாங்க, அப்படி இல்லாம பர்டிகுலரா எங்க பண்றது பெட்டர், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு இருக்க போகுது. நீங்க ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ண போறீங்க அல்லது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் நீங்க பண்றதுக்கு ரிஃபர் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம கூட மதுரையில உள்ள ஹரிஸ் டிசைன்ஸோட ஓனர் நம்ம கூட இருக்காங்க. ஆனா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் ஒர்க்கை எத்தனை இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்னா என்ன, ஏன்னா நிறைய இடத்துல ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்றோம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க முன் வந்து பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. லைஃப் லாங் வருமா, எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, எவ்வளவு அவங்க காஸ்ட் சேவ் பண்ணலாம்? இது வந்து 30% காஸ்ட் சேவ் பண்ணலாம். சிமெண்ட் பிளாஸ்டிக் ஜிப்சம் பிளாஸ்டிக் உள்ள அட்வான்டேஜே இதுதான். சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 50 rupees காஸ்டிங் வருது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னா அது 45 தான் வரும். இதுல வந்து கிரேடு வைஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் இருக்கு. அப்படின்றப்ப கிரேஸ் வந்து 35ல இருந்து 45 வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ண முடியும். அதனால சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணும்போது சின்ன சின்ன கிராக்ஸ், ஏர்லைன் கிராக்ஸ் கிரியேட் ஆகும். இதுல அந்த மாதிரி கிராக்ஸ் எதுவுமே டெவலப் ஆகாது. இதை நினைச்சு பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துருச்சு, நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது. அதனால இது வந்து எப்படி நார்மல் ஆத்துமண்ல இருந்து எம்சாண்ட் வந்துச்சோ அது மாதிரி தான் இப்போ அதுல இருந்து ஜிப்சம் வருது. ஜிப்சம் பிளாஸ்டிக் பொறுத்தவரை நிறைய இடத்துல வெளியே பண்றாங்க, உள்ளேயும் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா உள்ள மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த மாதிரி? ஜிப்சம் பிளாஸ்டிங்கிறது இன்டீரியருக்காண்டி மட்டும் தான் இது பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதோட ஃபுல் மேக்கிங்மே இன்டீரியருக்காண்டி தேவைப்பட மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்டீரியருக்கு வந்து ஜிப்சம் பிளாஸ்டிக் கிடையாது. அதை வந்து பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க சும்மா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அது மேல வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் ஒன்று அடிப்பாங்க. அது 100% எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஏன்னா அது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அது போயிடும், வாட்டர் உள்ள லீக், கண்டிப்பா ஹனிகோ மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட். அதனால தான் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக்னு சொன்னால ஒரு சில இடத்துல நான் அது பண்ண நல்லா இல்ல, உள்ள தண்ணி வருது, இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்றாங்க. அதனால நிறைய பேருக்கு பயம் வருது. அது பண்றனால நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆமா, எப்படி பண்றோம்ன்றது தான். நம்ம இருக்க டீம் ஃபுல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் டீம். எல்லாமே நம்மளுக்கு நம்ம 5 இயர்ஸ்ல இருக்கா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான் நம்ம வச்சிருக்கோம் ஃபுல்லாவே. அவங்க எல்லாமே வந்து ஃபாரின்ல இருந்து இது பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து ட்ரெயின் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆல்ஓவர் தமிழ்நாடு கவர் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்கனால நம்ம எதை பத்தியுமே அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. இப்ப நார்மலா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்க. இப்ப என்னோட பிளேஸ் கன்னியாகுமரி, அந்த சைடு எல்லாம் ஆள் இருக்காங்களா பண்றாங்க? கன்னியாகுமரி நம்ம டீலர் ஒருத்தர் இருக்காரு, டிஎம்என்எஸ் நம்ம டீலர் இருக்காரு. அவர் அந்த ஏரியா ஃபுல்லா கன்னியாகுமரி பண்றாரு, திருநெல்வேலி வரைக்கும் அவர் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே லேபர் டீம் வந்து நம்ம நார்த் இந்தியன் டீம் ஃபுல்லாவே வந்து சப்போர்ட் பண்றாங்க. லேபர் டீம் நம்ம டீம் ஓன் டீம் போறனால அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணி மத்த எல்லாமே சைட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து அட்டெண்ட் பண்ணி 100% பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடும். அதாவது நம்ம பண்ணாம ஒரு டீலர் பண்றாரே அதுல ஒரு ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்றதெல்லாம் அங்க எதுவுமே இஷ்யூஸ் இருக்காது. 100% என்ன ரிசல்ட்ஸோ அது இருக்கும். ஓகே, அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப சிமெண்ட் பூச்சுக்கும் அவங்க வந்து எம்சாண்ட் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், அப்புறம் லேபர்ஸ் ஒர்க், இந்த மாதிரி நிறைய தனித்தனியா பார்க்கணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு மாவு மாதிரி இருக்கு, தண்ணியில மிக்ஸ் பண்றீங்க, அவங்க ஜஸ்ட் அப்படி அப்ளை பண்றாங்க, ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா, அது அவ்வளவுதான். இது வந்து நீங்க தனித்தனியா இது பண்ண தேவையில்லை. இது வந்து எண்ட் டு எண்ட் மாதிரி நம்மள இது பண்ணிட்டீங்க, கான்ட்ராக்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாவே பேக் இறக்கி நம்மளே வந்து மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி எண்ட் டு எண்ட் முடிச்சு கொடுத்துருவோம். தனியா நீங்க போய் சிமெண்ட் வாங்கணும், ஒரு மண் வாங்கணும், திரும்ப ஹையர் பண்ணணும், அந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணலாம். கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் டேரக்டா பெயிண்டிங் கூட போகலாம் நீங்க. ஓகே, அந்த ஜிப்சம் பவுடர் இருக்குல்ல, அது வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் டைப்? இது எல்லாமே இம்போர்ட்டட். ஆக்சுவலா ஈரான்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். இது ஈரான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி, அது ஈரான்ல மலைகள் இருக்கும் பாத்தீங்களா, எம்சாண்ட் எப்படி நம்ம ஒரு மலையை உடைச்சு மண்ணா கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி அங்க இருக்க மலையில உடைச்சு இது ஒரு மண்ணா கிரியேட் ஆகுறதுதான். அதுல சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி இது 100% பிளாஸ்டிக் தான் நம்ம மாத்துறோம். இப்போ நார்மலா நம்ம பூச்சி ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு பூச்சி ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தணும், இந்த மாதிரி 2-3 ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அப்பதான் அது குவாலிட்டியா இருக்கும். இது நீங்க பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பியூர் அதுக்கு ஏதாவது டைம் இருக்கா, இல்ல இதுக்கு ஏதாவது தண்ணி ஊத்தணுமா? இது அடிஷனல் அட்வான்டேஜ் தான் சொல்லணும் ஜிப்சம் பொறுத்த வரைக்கும். இதனா 7 டேஸ்ல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெயிண்டிங் போயிடலாம். 7 டேஸ் கியூரிங் டைம். அதுவும் தண்ணி அடிக்கணுமோ தண்ணி எதுவுமே இது பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணி முடிச்சு அது காயறதுக்கு டைம் இருக்கும், செட்டிலிங் டைம் சொல்லுவோம். அந்த செட்டிலிங் டைம் வந்து 7 டேஸ். இது வெயில் ஜாஸ்தி அடிக்குதுன்னா 6 டேஸ்ல கூட முடிஞ்சிடும். அப்படின்றப்ப நீங்க 7th டே பெயிண்டிங் போயிடலாம், டைரக்டா பண்ணிக்கலாம். அப்ப காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு நார்மலா வந்துச்சுன்னா அவங்களுக்கு நார்மலா நீங்க பண்ற ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்? 3000 அந்த மாதிரி இருக்கும். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா வந்து அது அரௌண்ட் வந்து 2800 to 3000 இருக்கும். 3000 இருக்கும். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நார்மலா அவங்க பூச்சி ஒர்க் பண்றாங்க என்ன ரேட் இருக்கும், இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணா என்ன ரேட் இருக்கும்? பூச்சி பண்ணும்போது என்ன ஆகும், சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா 55 rupees வந்து நம்ம நல்லா பண்ணும்போது 55 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும். இது பண்ணும்போது 45 தான் வரும். ஃபர்ஸ்ட் ரேட் 45 தான் உங்களுக்கு வரும். அப்படியே 10 rupees டிஃபரன்ஸ் வரும். இதுக்கப்புறம் பட்டி பார்க்கறது கஸ்டமரோட தான். நம்ம
பட்டி பார்க்குற லெவல்லே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பட்டி வேணுன்றது கஸ்டமர் ஒரு சில பார்ப்பாங்க, சில பார்க்காம இருப்பாங்க. ஃபினிஷிங் எனக்கு இன்னும் நல்லா வேணும் தெரிஞ்சா அப்படி பண்ணிப்பாங்க. கண்டிப்பா வேணும்னா நல்லா வேணா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயே முடிச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு 20 ரூபீஸ் சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். சிமெண்ட் வச்சு நம்ம பூச்சி பண்ணும்போது 1,65,000 வரும். ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்றோம் அப்படின்னா. அதே இது வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் வச்சு பண்ணும்போது 130 கிட்ட தான் வரும். உங்களுக்கு ஒரு 30,000 கிட்ட சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இது போக வந்து உங்களுக்கு அடிஷனல் என்னன்னா மத்த வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இது பண்ண தேவை இருக்காது. இப்போ நம்ம பட்டி பார்க்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் சேவ். அது 10 ரூபீஸ் தனியா சேவ் ஆகும். 3,010 ரூபீஸ் சேவ் ஆகும்போது அது ஒரு அடிஷனல் அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுது. அதாவது நம்ம நார்மலா பண்றத விட கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம ஒரு வீடு கட்டும் போது எதுல எவ்வளவு காஸ்ட் கம்மி பண்ணலாம், இதுல எவ்வளவு கம்மி பண்ணலாம், கம்மி பண்றது மட்டும் இல்லாம குவாலிட்டியாவும் இருக்கணும். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம ஒரு தேடல் இருக்கும் போது இந்த மாதிரி டிஃபரெண்டா நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனா அண்ணா ரிஃபர் பண்றது என்னன்னா வெளியே வந்து பண்ணாதுங்க, உள்ள மட்டும் பண்ணுங்க. ஏன்னா கண்டினியூஸா தண்ணி படுற இடத்துல பண்றது வந்து அட்வைசபிள் இல்ல. கண்டிப்பா கிடையாது. ஆனா மதுரையில கரெக்டா ஆபீஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஹரிஸ் டிசைன்ஸ் ஆஃபீஸ் வந்து மதுரை அண்ணாநகர் ஏரியால நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நம்ம குடோன் வந்து கோமதிபுரம் ஏரியால இருக்கு, மன்னார்ல இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸா ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு நம்மளுக்கு. அதுவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபுல்லா கவர் பண்றதுனால அங்க டீலர்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டீலர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. கண்டிப்பா எந்த யாரும் இன்ட்ரெஸ்டா இருந்தா டீலர்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஃபுல் சப்போர்ட் நம்ம சைட்ல பண்ணி தரோம். ஓகே அண்ணா, சூப்பர். எல்லாம் ஓகே அண்ணா. இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்ல கான்டாக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்களுக்கு வீட கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க உள்ளால ஃபுல்லா பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? 10 டேஸ் ஆகும். ஒரு 10 டேஸ்ல முடிச்சிருவீங்க. 10 டேஸ்ல முடிச்சிருவோம். ஓகே நைஸ். அதே மாதிரி இப்போ வால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது பிளம்பிங் ஒர்க்கோ ஏதாவது பண்ணும்போது கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆணி அடிப்பாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணா உடைக்கிறது சுத்தில அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கும் அந்த நம்ம நார்மலா பூச்சி ஒர்க் பண்றதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அதாவது நீங்க ஆணி வச்சு அடிக்கும் போது பூச்சி ஒர்க்ல வந்து இப்போ கிராக் சுத்தி டெவலப் ஆகும். இதுல எதுவுமே டெவலப் ஆகுது, அந்த ஆணி மட்டும் தான் இறங்கும், சுத்தி கிராக்ஸ் டெவலப் ஆகாது. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. இது 100% இது அந்த இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டீல் வச்சு அடிக்கிறீங்கன்னா இம்பாக்ட் மட்டும் தான் விழுகுமே தவிர சுத்தி கிராக் ஆகாது. உடஞ்சி விழுகிறதோ அந்த படுற இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த பஞ்ச் அப்படியே பஞ்ச் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வேற சுத்தி அந்த ஏரியா கவர் ஆகிறதோ மற்றபடி வேற எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதே மாதிரி நீங்க பிளம்பிங் ஒர்க் பாத்தீங்கன்னா எப்பயும் போல கட் பண்ணிட்டு நீங்க வாட்டு பாத்துக்கலாம், இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. திரும்பி வந்து நீங்க நார்மலா இது பண்ணி பூச்சி மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு டவுட் ஆனா, இப்போ நார்மலா சிமெண்ட் பிளாஸ்டிக் எல்லா இடத்துலயும் பரவாயில்ல யூஸ் பண்றாங்க, ஓகே. ஆனா இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் இப்போ ஒரு நீங்க ஒரு 5, 10, 15 இயர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இதோட லைஃப் சைக்கிள் வந்து எந்த மாதிரி இருக்கும்? அதாவது சிமெண்ட் பிளாஸ்டிக்கோட லைஃப் சைக்கிள் வந்து நம்ம ஜெனரலா பார்க்கும்போது 25 இயர்ஸ், ஒரு பில்டிங்னாலே 15 to 25 இயர்ஸ் சொல்றாங்க ஆக்சுவலா. இப்போ எங்க அப்ப நம்ம வீடெல்லாம் கட்டி 25 இயர்ஸ் இருக்கும், அது வாட்டி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதேதான் ஜிப்சம் பிளாஸ்டிக்கும் சேம் கைண்ட் தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஏஐ வந்துருச்சு. இப்போ நீங்க சாட் ஜிபிடியை போட்டு பார்த்தாலே அதோட லைஃப் ஸ்பேன் அதுவே சொல்லிடும், நம்ம சொல்ல தேவையில்லை. அதுவே 25 இயர்ஸ்ன்றது உங்களுக்கு அதுவே காட்டிடும் அதோட இது எல்லாமே. அப்படின்றப்ப 25 இயர்ஸ் இது ஒண்ணுமே ஆகாது. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மெயின்டைன் பண்றதா, எல்லா பில்டிங்கும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுல ஒரு செட்டிலிங் டைம்னு ஒன்று இருக்கும், அது எல்லாமே இருக்கும். அதே சேம் சிமெண்ட் பிளாஸ்டிக்கோட லைஃப் இதுக்கும் இருக்கும் ஈக்குவலா. நீங்க பாக்குறீங்க இந்த ஹாலை ஃபுல்லாவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க ஜிப்சம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி. பட் தொடும்போது பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல எந்த இதுவுமே இல்லை பாருங்க, அப்படியே நல்ல ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. தென் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நார்மலா பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது புட்டி இல்ல கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னாலும் இதுக்கு மேல நீங்க லைட்டா புட்டி பார்த்தாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இதுவே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு பிளைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நீட்டா பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லுக் உங்களுக்கு ஹாலுக்கு கிடைச்சிடும். நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க. அண்ணாவோட நம்பர் வீடியோக்கு மேல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பை பாய்.